வணக்கம் நண்பர்களே. இன்று முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக நாம் பேச இருக்கின்றோம். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் அறிக்கை அனுரகுமார திசாநாயக்கா வெளியிடப் போகின்றார் என்கின்ற விடயம் மிக பரவலாக இப்பொழுது பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு விடயம். கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, உலகளாவிய ரீதியில் தமிழர்களும் சிங்களவர்களும் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு விடயம், முஸ்லிம்களும் கூட. இந்த அறிக்கைக்கு முதல் தற்பொழுது ஒரு அறிக்கை ஊடகங்களில் பகிரப்பட்டு அது தொடர்பான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இது ஏன், யார் இதை வெளியிட்டது? ஆனால் இதனுடைய திகதி 2020ஆம் ஆண்டு போடப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்பொழுது அனுரகுமார திசாநாயக்கா அறிக்கை வெளியிடப் போகின்றார், உண்மை தொடர்பாக வெளியிடப் போகின்றார் என்று குறிப்பிட்டதன் பின்புதான் இப்பொழுது ஊடகங்களில் இந்த அறிக்கை கசிய விடப்பட்டிருக்கிறது. ஆங்கில ஊடகங்கள், இலங்கையில் சிங்கள ஊடகங்கள் இது தொடர்பாகவே தற்பொழுது பேச்சை எடுத்து வருகின்றன. இந்த விடயங்கள் தொடர்பாக அரசியல் ஆய்வாளர் அஸ்மினோடு நாம் பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்மின். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் அனுரகுமார திசாநாயக்கா என்ன விதமான அறிக்கையை வெளியிடப் போகிறார், யார் குற்றவாளி என்பதை சுட்டிக்காட்டப் போகின்றார் என்று. அதற்கு முதல் இப்பொழுது 2020ஆம் ஆண்டு திகதியிடப்பட்ட அறிக்கை தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அமெரிக்க தரப்பிலிருந்து 2020இல் வெளியிடப்பட்ட அறிக்கை தற்பொழுது பேசு பொருளாக இருக்கிறது. இதனுடைய காரணம் என்ன, உள்நோக்கம் என்ன? ஒரு முக்கியமான தலைப்பு தொடர்பாக நாங்கள் இன்று எங்களுடைய நேயர்களோடு ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு இருக்கின்றோம். பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையிலே நாங்கள் லைக் அல்லது ஷேரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பதிவுகளை போடுகின்றவர்கள் அல்ல. குறிப்பாக இலங்கை போன்ற ஒரு பல்லின சமூகங்கள் வாழ்கின்ற ஒரு நாட்டிலே ஜனநாயகத்தை பேண வேண்டும் என்ற ஒரு அடிப்படையான நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கிறது. அந்த அடிப்படை நம்பிக்கையில் ஊடகங்களினுடைய பங்கு மிக மிக முக்கியமானது. அதிலும் குறிப்பாக மக்களுக்கு தகவல்களை வழங்குகின்ற, உண்மையான தகவல்களை வழங்குகின்ற, அல்லது தகவல்கள் அதை சார்ந்த பின்புலங்கள் அது எங்கிருந்து தோன்றுகின்றன போன்ற விடயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு வாய்ந்த கடமையை லண்டன் தமிழ் டிவி மேற்கொள்கின்றது. அந்த வகையில் இன்றைய கலந்துரையாடலும் எவரையும் பக்கச்சார்பாக விமர்சிப்பதை விடவும் உண்மையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை மக்களுக்கு விளங்கப்படுத்துகின்ற, மக்களுக்கு புரிய வைக்கின்ற ஒரு நிகழ்வாக, ஒரு கலந்துரையாடலாக அமைய இருக்கின்றது. எனவே எங்களுடைய நேயர்களும் எங்களுடைய ஆதரவாளர்களும் எங்களுடைய பார்வையாளர்களும் இந்த செய்திகளை பார்க்கின்ற பொழுது அல்லது இந்த விடயங்களை செவியுறுகின்ற பொழுது இங்கு ஒரு நடுநிலைத்தன்மை பேணப்படுகின்றது அல்லது இங்கு தகவல்கள் இருக்கின்றன, தகவல்கள் இல்லை, ஏதாவது நாங்கள் தவறாக சொல்லியிருக்கின்றோம் போன்ற விடயங்களை நீங்கள் அவதானித்தால் அவற்றை எங்களுடைய கமெண்ட் மூலமாக நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும் என்றும் இந்த இடத்திலே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றோம். FBI அறிக்கை என்கின்ற ஒரு அறிக்கை தற்போது பரவலாக சமூக ஊடகங்களிலே வெளியிடப்பட்டு கொண்டிருக்கின்றது. உண்மையில் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இடம்பெற்ற அந்த சந்தர்ப்பத்திலே 5 அமெரிக்கர்கள் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலினூடாக படுகொலை செய்யப்படுகின்றார்கள். எனவே அமெரிக்காவுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. தன்னுடைய பிரஜைகள் எதற்காக படுகொலை செய்யப்பட்டார்கள் என்பதை ஆராய்வதற்கு அமெரிக்கா அதனுடைய பாதுகாப்புத்துறை, அதனுடைய உளவுத்துறை ஆகிய FBI அடிப்படையாக கொண்டு ஒரு தனிநபர் விசாரணை குழு ஒன்றை அது நியமிக்கின்றது. அந்த விசாரணை குழு ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இடம்பெற்று ஓரிரு தினங்களிலே அந்த குழு நியமிக்கப்படுகின்றது. மிஸ்டர் குட்வின் என்கின்ற ஒரு முகவரை அடிப்படையாக கொண்டு அந்த விசாரணை குழு அமைக்கப்படுகின்றது. அவர் இலங்கைக்கு நேரடியாக விஜயங்களை மேற்கொண்டு இந்த விசாரணைகளை மேற்கொள்ளவில்லை. அவர் தொலைபேசியினூடாக, அதே போன்று மின்னஞ்சல், தகவல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இலங்கையில் இருக்கின்ற விசாரணை குழுக்கள், இலங்கையில் இருக்கின்ற ஊடகங்கள், இலங்கையில் இருக்கின்ற பாதுகாப்பு சார்ந்த முகவர்களுக்கு ஊடாக அவர்கள் தங்களுடைய தகவல்களை பெற்றுக்கொண்டு இந்த அறிக்கையை அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் இருக்கின்ற லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் இருக்கின்ற ஒரு மாவட்ட நீதிமன்றத்திற்கு தன்னுடைய ஒரு அஃபிடவிட்டாக, தன்னுடைய ஒரு சத்திய கடுதாசியாக டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி 2020ஆம் ஆண்டு திகதியிட்டு அந்த அறிக்கையை அவர் அந்த நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கின்றார். இதுதான் அந்த அறிக்கையை தவிர அது
முழுமையாக இங்கிருக்கின்ற ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய பரிபூரணமான அறிக்கையோ அல்லது இலங்கை அரசாங்கத்தோடு அமெரிக்க அரசாங்கம் இணைந்து மேற்கொண்ட ஒரு இணைந்த கூட்டறிக்கையோ அல்ல, அது ஒரு வெறும் சத்திய கடுதாசி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது 2020 ஆண்டு டிசம்பர் மாதம் தயாரிக்கப்பட்டிருந்தாலும் கூட அதிலே இப்ப இந்த இடத்துல ஒரு விஷயம், அறிக்கைக்கும் சத்திய கடதாசிக்கும் என்ன வித்தியாசம்? ஏனெனில் இப்ப இதே அறிக்கை என்றுதான் ஊடகங்கள் தற்பொழுது பிரபல்யமாக்கி கொண்டிருக்கின்றன. அதுவும் அமெரிக்க அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட அறிக்கை என்று ஊடகங்கள் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றன. இதுல என்ன வித்தியாசம்? இதுல வித்தியாசம் என்னவென்றால், அதாவது ஒரு அறிக்கை என்பது ஒரு களத்திற்கு சென்று அங்கிருக்கின்ற எல்லா தகவல்களையும் பரிசீலனைக்குட்படுத்தி சரி பிழைகளை உள்ளடக்கியதாக வழங்கப்படுகின்ற ஒரு அறிக்கை. இது ஒரு சத்திய கடுதாசி. அதாவது ஒருவர் நியமிக்கப்படுகின்றார், அவர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டு இந்த விவகாரங்களை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு அவருக்கு இருக்கவில்லை. அவர் தொலைத்தொடர்புகள் சாதனங்களை பயன்படுத்தி இலங்கையிலே ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கின்ற விசாரணைகள் இடம்பெறுகின்ற தகவல்களை தானும் பெற்றுக்கொண்டு அந்த அறிக்கைகளை தான் உறுதிப்படுத்தி வெளியிடுகின்றாரே தவிர இதுதான் என்கின்ற ஒரு முறையான பாதுகாப்பு விசாரணை அறிக்கை அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அறிக்கையினுடைய விவரங்கள் இது அமெரிக்காவினுடைய மாவட்ட நீதிமன்றம் ஒன்றுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு சத்திய கடுதாசி என்பதாகத்தான் இந்த அறிக்கையிலே இந்த விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. 3 குற்றவாளிகள் இனம் காணப்பட்டு முகமது நௌஃபர், முகமது அன்வர் முகமது ரிஸ்கான், அஹ்மத் மில்ஹான் ஹயாத் முகமது ஆகிய 3 நபர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் மீது 3 பிரதான குற்றச்சாட்டுக்களை முன்னிறுத்தியதாகத்தான் இந்த சத்திய கடுதாசி அமைந்திருக்கிறது. அதாவது ப்ரொவைடிங் மெட்டீரியல் டு சப்போர்ட் ISIS, ரிசீவிங் மிலிட்டரி டைப் ட்ரைனிங் ஃப்ரம் ISIS, aiding and abetting under US laws என்கின்ற, அதாவது என்ன சொல்வது, அமெரிக்காவினுடைய சட்ட பொறிமுறைகளுக்கு உதவும் விதமான ஒரு அறிக்கையாக இது சொல்லப்படுகின்றது. எனவே இந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் 3 குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில், அதாவது அமெரிக்க சட்டத்துக்கு எதிராக ஒரு பயங்கரவாத இயக்கத்துக்கு உதவியமை, பயங்கரவாத ஒரு அமைப்பிலிருந்து பயிற்சிகளை பெற்றுக்கொள்ள முனைந்தமை, அந்த பயங்கரவாத தாக்குதல்களில் ஈடுபட்டமை போன்ற விடயங்கள் இதில் சொல்லப்படுகின்றது. அதிலே 3 தேவாலயங்களும் 4 சொகுசு ஹோட்டல்களிலுமான இந்த குண்டுவெடிப்பு தொடர்பாக இது பேசப்படுகின்றது. இந்த அறிக்கை மிக பல்வேறு தகவல்களை உள்ளடக்கிய ஒரு அறிக்கை. இந்த அறிக்கையை நாங்கள் முற்றாக நிராகரித்து விட்டு செல்ல முடியாது. 72 பக்கங்களை உள்ளடக்கிய ஒரு விரிவான ஒரு அறிக்கை. அந்த அறிக்கையிலே பல்வேறு அந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலும் அதனை தொடர்ந்து வந்த நடவடிக்கைகளும் அதற்கு முன்னர் இடம்பெற்ற பல்வேறு நடவடிக்கைகளையும் உள்ளடக்கியதாகத்தான் அந்த அறிக்கையினுடைய விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. எனவே இலங்கையை பொறுத்தவரையில் அல்லது இலங்கை மக்களை பொறுத்தவரையில் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக முன்வைக்கப்படுகின்ற எந்த ஒரு தகவல்களையும் நிராகரித்து விட்டு செல்ல முடியாது. அவற்றை பரிசீலனைக்குட்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய ஒரு தனிப்பட்ட அபிப்பிராயம். ஏனென்றால் குற்றவாளிகளை இனம் காண்பதற்கு அந்த அறிக்கைகளிலிருந்து ஏதேனும் ஒன்று எங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் 2020 ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு அறிக்கை 2025 ஆண்டு, அதுவும் இப்போது NPP அரசாங்கம் ஒரு அறிக்கையை வெளியிடுவதற்காக தயாராகின்ற இந்த சூழ்நிலையில் வெளியிடப்பட்டிருப்பது பல்வேறு கேள்விக்குறிகளை ஏற்படுத்துகின்றது. சிலபோது இந்த அறிக்கைக்கு பின்னால் ரணில் விக்ரமசிங்க, கோட்டபாய ராஜபக்ச போன்றவர்கள் இருக்கின்றார்களோ என்கின்ற சந்தேகங்களும் எழுகின்றன. ஏனென்றால் NPP ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக ஒரு அறிக்கையை முன்வைக்கின்ற பொழுது அந்த அறிக்கைக்கு கவுண்டர் பண்ணக்கூடியதாக அல்லது அந்த அறிக்கையை தவறானது என்று சித்தரிப்பதற்கு இன்னும் ஒரு அறிக்கை அவசியப்படுகின்றது. எனவேதான் இந்த அறிக்கை வெளியிட்டப்பட்டிருக்கின்றதோ என்கின்ற ஒரு ஐயம் பரவலாக ஊடகவியலாளர்கள் மத்தியிலே இருக்கின்றது. இந்த இடத்துல இன்னும் ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப ஊடகவியலாளர்கள் மத்தியில இந்த ஐயம் இருக்கிறது. ஆனால் பொதுமக்கள் மத்தியில என்ன விஷயம் என்றே தெரியாது. இது ஒரு இறுதி செய்யப்பட்ட அறிக்கை என்றுதான் அவர்கள் நினைப்பார்கள். ஆகவே அது பிழையானதா? நிச்சயமாக இது முற்றிலும் பிழையானது. ஏனென்றால் இந்த அபிடவிட்டின் அடிப்படையிலே அமெரிக்க நீதிமன்றம் எடுத்திருக்கின்ற அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது யாருக்கும் தெரியாது. இது ஒரு நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு சத்திய கடுதாசி. இந்த சத்திய கடுதாசியை அடிப்படையாக கொண்டு அமெரிக்க நீதிமன்றம் என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றது என்கின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கின்றது. சில போது இந்த விடயம் கிடப்பில் போடப்பட்டிருக்க முடியும்.
இது தொடர்பாக அமெரிக்க நீதிமன்றத்திலிருந்து மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு கிடையாது. எனவே இது ஒரு நீதிமன்ற நடவடிக்கை என்ற அடிப்படையிலே நாங்கள் அதனை ஒரு நீதிமன்ற நடவடிக்கையாக பார்க்க வேண்டும். அதிலே இருந்து இறுதி செய்யப்பட்ட அறிக்கை வரும் வரைக்கும் இந்த அறிக்கையை அடிப்படையாக வைத்து எங்களால் எவ்விதமான ஒரு தீர்மானத்துக்கும் செல்ல முடியாது. இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயங்களை பார்க்கின்ற பொழுது அமெரிக்கா ISISோடு ஈஸ்டர் குண்டு தாக்குதலை தொடர்படுத்தும் விதமாகத்தான் இந்த அறிக்கையினுடைய போக்கு இருக்கின்றது. பல்வேறு விடயங்கள் ISISோடு இது தொடர்படுகின்றது என்ற விடயத்தை சொல்லி இருக்கின்றது. ஆனால் இந்த அறிக்கை சொல்ல தவறிய விடயங்கள் ஏராளமாக இருக்கின்றன. அது ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பிறகு வந்த பல்வேறு விசாரணைகளை இந்த அறிக்கை உட்படுத்தவில்லை. அதே போன்று ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பின்னர் நிகழ்த்தப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவினுடைய அமைக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவினுடைய அறிக்கையில் வழங்கப்பட்டிருக்கின்ற சாட்சியங்கள், வழங்கப்பட்டிருக்கின்ற தகவல்களை இந்த அறிக்கை உள்ளடக்கி இருக்கவில்லை. அதே போன்று சுயாதீனமாக பலரும் முன்வந்து ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள், தங்களுடைய சாட்சியங்களை பதிவு செய்திருக்கின்றார்கள். பல்வேறு கைதுகள் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த கைதுகளின் பொழுது வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த வழக்குகளில் முன்வைக்கப்பட்ட கருத்துக்கள் போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த அறிக்கையில் உள்ளடக்கப்படவில்லை. எனவே இதனை ஒரு ஆரம்ப கட்ட அறிக்கையாக, இதனை ஒரு தனிநபரனுடைய சத்திய கடுதாசியாக மாத்திரம் பார்ப்பதற்கு நாங்கள் முனைய வேண்டுமே தவிர, இதனை ஒரு முழுமையான பரிபூர்ணமான அறிக்கை என்ற அடிப்படையில் பார்ப்பதற்கு நாங்கள் ஒருபோதும் முனையக்கூடாது. அவ்வாறு முனைகின்ற பொழுது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான பல்வேறு விடயங்களுக்கு நாங்கள் பிழையான பொருள்கோடல்களை வழங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். எனவே இன்னொரு விஷயம் எனக்கு ஒரு கேள்வி எழுகிறது. இப்ப புலனாய்வுத்துறை அதிகாரிகள், அமெரிக்க புலனாய்வுத்துறை அதிகாரிகள் இலங்கைக்கு நேரடியாக வந்து அது தொடர்பான விசாரணைகளை நடத்தி இருக்கிறார்கள் தானே ஆபிஷியலா? அதுதான் சொல்ல வரேன். அதாவது இந்த அறிக்கை என்பது, இந்த FBI அறிக்கை என்பது இது ஒரு தனிநபருடைய சத்திய கடதாசி மாத்திரம்தான். அதற்கு பிறகு பல்வேறு விசாரணை குழுக்கள் இலங்கையிலே விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றன. பல்வேறு அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. அமெரிக்க நீதிமன்றத்தில் கூட இந்த விவகாரம் இதனை தாண்டி இன்னும் பல படித்தரங்கள் முன்னேறி இருக்க முடியும். ஆனால் அத்தகைய அறிக்கைகள் எதுவும் இதுவரை வெளியிடப்படவில்லை. எனவே இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்ற FBI அறிக்கை என்பது ஒரு சத்திய கடதாசியினுடைய அளவிற்கு நாங்கள் அதனை பார்க்க வேண்டுமே தவிர, அதனை ஒரு மிக பிரதானமான ஆவணமாக, ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான முழுமையான விவரங்களையும் உள்ளடக்கிய ஒரு ஆவணமாக அதனை பார்க்க முடியாது. சரி, இந்த இடத்துல இன்னும் ஒரு விஷயம், இதுல குறிப்பிடப்பட்டிருக்கின்ற இந்த முகமது நௌஃபர், முகமது அன்வர், முகமது ரிஸ்கான் மற்றது ஹயாத் முகமது, இவர்கள் யார்? இவர்கள் ஜஹ்ரான் ஹாஷிமோடு நேரடியாக இணைந்து செயல்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகின்றது. அதில் குறிப்பாக முகமது நௌஃபர் என்பவர், அவர் இன்னமும் இலங்கையிலே கைது செய்யப்பட்ட நிலையிலே சிறையில் இருக்கின்ற ஒருவர். அவர் இலங்கைக்கான ISIS அமைப்பினுடைய உபதலைவர் என்று அடையாளம் செய்யப்படுகின்றார் இந்த அறிக்கையின் பிரகாரம். ஆனால் இதுவரை அவர் விசாரணை கைதியாகத்தான் இருக்கின்றாரே தவிர அவரின் மீது இதுவரை எந்த விதமான நடவடிக்கைகளும் பதிவு செய்யப்படவில்லை. முகமது அன்வர், முகமது ரிஸ்கான், அஹ்மத் மில்ஹான், ஹயாத் முகமது ஆகிய இருவரும் தொழில்நுட்ப ரீதியாக இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பிலே முகமது நௌஃபரோடு தொடர்புபட்டவர்கள் என்று சொல்லப்படுகின்றது. எனவே அவர்கள் கைது செய்து சிறையில் இருக்கின்றார்களா அல்லது அவர்கள் ஈஸ்டர் குண்டு தாக்குதலிலே நேரடியாக ஈடுபட்டு இறந்து விட்டார்களா என்கின்ற விவரங்கள் இந்த அறிக்கையிலே சொல்லப்படவில்லை. அப்ப அது திட்டமிட்டு தவிர்க்கப்பட்டிருக்கிறதா? என்ன விஷயம் இது? அது தொடர்பாக மேலதிக விவரங்கள் இந்த அறிக்கையில சொல்லப்படவில்லை. அவர்களுக்கு எதிராக இந்த வழக்கு விசாரணை இருக்கின்றது என்று மாத்திரம்தான் சொல்லப்படுகின்றது. அவர்களுக்கு என்ன நடந்தது என்கின்ற விவரங்கள் இந்த அறிக்கையிலே முழுமையாக சொல்லப்படவில்லை. அது தொடர்பாக நாங்கள் சற்று விரிவாக பார்க்க முடியும். இந்த நபர்கள் மாத்திரமல்ல, இது தவிர்ந்த இன்னும் பல நபர்களுடைய பெயர்கள் அதிலே முன்மொழியப்பட்டிருக்கின்றன. பலர் கைது செய்யப்பட்டு சிறைகளில் இருக்கின்றார்கள். ஒரு சிலர் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எனவே அத்தகையவர்களுடைய தற்போதைய நிலைமைகள் என்ன என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அதைவிட முக்கியமாக இந்த அறிக்கையை அடிப்படையாக வைத்து இலங்கையிலே ஆட்சியில் இருந்த 2 ஜனாதிபதிகள், கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் என்ன நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்பதும், ரணில் விக்ரமசிங்க என்ன நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றார் என்பதும் இதுவரை கேட்கப்படாத 2 கேள்விகள். ஏனென்றால்
ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக 2020ஆம் ஆண்டு ஒரு பொறுப்பு வாய்ந்த அரசாங்கத்தினால், ஒரு பொறுப்பு வாய்ந்த விசாரணை குழுவினால் நீதிமன்றத்திற்கு சட்ட ரீதியாக வழங்கப்பட்ட ஒரு ஆவணத்திலிருந்து நடவடிக்கைகள் எடுக்க முடியுமான ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் கூட இலங்கையினுடைய 2 அரசாங்கங்கள், ஒன்று கோட்டபாய ராஜபக்சவினுடைய அரசாங்கமாக இருக்கட்டும் அல்லது ரணில் விக்ரமசிங்கவினுடைய அரசாங்கமாக இருக்கட்டும், இந்த 2 அரசாங்கங்களும் என்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. சிலபோது என்பிபியினுடைய வர இருக்கின்ற அறிக்கையை அல்லது வர இருக்கின்ற விசாரணை விவரங்களை மலினப்படுத்துவதற்கு இதனை ஒரு துரும்புச் சீட்டாக சமூக ஊடகங்களில் கூடாக வெளியிட்டார்களா என்கின்ற சந்தேகமும் இருக்கின்றது. எனவே இவர்கள் என்பிபியினுடைய அறிக்கையை கேள்விக்குட்படுத்துவதற்காக இந்த அறிக்கையை வெளியிட்டிருந்தால், இவர்களிடத்திலே நாங்கள் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கின்றது, பொதுமக்கள் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கின்றது, அல்லது பொறுப்பு வாய்ந்த நிறுவனங்கள் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கின்றது. இந்த அறிக்கையின் அடிப்படையில் நீங்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்ன என்கின்ற ஒரு கேள்வியை ரணில் விக்ரமசிங்கவிடமும் கோட்டபாய ராஜபக்சவிடமும் கேட்க வேண்டிய தேவையும் அவசியமும் எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் இதுல இன்னும் ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த FBI அறிக்கை என்று சொன்ன உடனே தான் இதுக்கு ஒரு கனதி ஒன்று வருது. அப்ப ஆகவே இது ஒரு திசை திருப்பும் நடவடிக்கை ஆக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இல்லையா? நிச்சயமாக இந்த குறிப்பாக என்பிபி வெளியிட இருக்கின்ற அறிக்கைக்கு சவால் விடுகின்ற ஒரு அறிக்கையாக இந்த அறிக்கையை ஊடகங்களினூடாக, சமூக ஊடகங்களினூடாக மாற்றுகின்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது. குறிப்பாக யூடியூபுகளினூடாக பலரும் இந்த அறிக்கையை அடிப்படையாக வைத்து என்பிபியினுடைய அறிக்கையை பலவீனப்படுத்துகின்ற ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம். இந்த அறிக்கை முழுக்க என்ன சொல்வது, ISIS தான் இந்த விவகாரத்தை கையாண்டது என்கின்ற போக்கிலே அமைந்திருக்கிறது. எனவேதான், அதாவது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் 21ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2019ஆம் ஆண்டு இடம்பெற்றதன் பின்பு 26/4/2019 அன்று ISIS-னுடைய தலைமை பீடத்தின் அறிக்கை என்ற வகையில் ஒரு வீடியோ ஆவணம் ஒன்று வெளியிடப்பட்டது. நாங்கள் இலங்கையிலே ஒரு தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றோம், அது மிக வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற ஒரு தாக்குதல் என்று ISIS-னுடைய தலைவர் முகமது அல் பக்தாதி ஒரு வீடியோ கிளிப் ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோ கிளிப்பிலே அவர் சொல்ல வருகின்ற முக்கியமான விடயம் என்னவென்றால், நியூசிலாந்திலே பள்ளிவாயலிலே இடம்பெற்ற ஒரு தாக்குதலுக்கு பழிவாங்குகின்ற நோக்கத்தோடு, நியூசிலாந்திலே இடம்பெற்ற ஒரு தாக்குதலுக்கு பழிவாங்கும் விதமாகத்தான் நாங்கள் இலங்கையிலே இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றோம் என்கின்ற அடிப்படையில் அந்த கருத்தை அவர் பதிவு செய்கின்றார். எனவே நியூசிலாந்திலே இடம்பெற்ற தாக்குதலுக்கு பழிவாங்கும் விதமாக இந்த தாக்குதலை நாங்கள் நடத்துகின்றோம் என்கின்ற அந்த நியாயப்பாடு அவ்வளவு பலமான நியாயப்பாடாக இருக்கவில்லை. அமெரிக்கா ஏற்கனவே பல்வேறு விமர்சனங்கள் இருக்கின்றன. ISIS-னுடைய உருவாக்கத்திற்கு பின்னால் அமெரிக்கா இருக்கின்றது, ISIS-ஐ அமெரிக்கா தான் பின்னால் இருந்து இயக்குகின்றது போன்ற விமர்சனங்கள் பல்வேறு இருக்கின்றன. அது ஒரு பக்கத்தில் இருந்தாலும், குறிப்பாக ஆசிய பிராந்தியத்தில் அல்லது தென்னாசிய பிராந்தியத்தில் ISIS-னுடைய ஊடுருவல் என்பது அமெரிக்கா தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் அதனை வைத்திருக்கவில்லை, அல்லது அமெரிக்கா ISIS ஆனது ஆசிய பிராந்தியத்தில் அல்லது கிழக்காசிய பிராந்தியத்தில் ஊடுருவுவதை அமெரிக்கா விரும்பி இருக்கவில்லை என்பதும் இங்கு சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒரு விடயம். பாகிஸ்தானில் ISIS இருப்பது கூட அமெரிக்காவை பொறுத்தவரையில் அது ஒரு ராஜதந்திர ரீதியாக அதனை நகர்த்துவதிலே அவர்களுக்கு பல்வேறு சவால்கள் இருந்திருக்கின்றன என்பதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். எனவேதான் மத்திய கிழக்கு நாடுகளோடு ISIS-னுடைய செயல்பாடுகள் மட்டுப்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்தன. அதே சந்தர்ப்பத்தில் இந்தியா ஒருபோதும் ISIS தன்னுடைய பிராந்தியத்திற்குள் ஆதிக்கம் செலுத்துகின்றது என்பதை ஏற்றுக்கொள்ளாது. எனவே இந்தியா அந்த இடத்திலே மிகவும் ஒரு கடுமையான நிலைப்பாட்டிலோடு தான் இன்று வரை இருக்கின்றது. ISIS என்பது இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளிலே செயல்பாட்டில் இருக்கக்கூடாது என்பது இந்தியாவினுடைய ஒரு திடமான ஒரு நிலைப்பாடு. அது ஒரு வரவேற்கப்பட வேண்டிய ஒரு நிலைப்பாடு. ஏனென்றால் இந்தியாவை தாண்டி அவ்வாறு பின்புலத்தில் இயக்கப்படுகின்ற ஒரு பயங்கரவாத அமைப்பு இந்தியாவினுடைய பிராந்தியங்களுக்குள் நுழைவது அவ்வளவு ஆரோக்கியமான ஒரு விடயம் அல்ல. எனவே அது இந்தியாவினுடைய நிலைப்பாடு. ISIS போன்ற அமைப்புகள் தன்னுடைய பிராந்தியத்துக்குள் செல்வாக்கு செலுத்தக்கூடாது என்பது ஓரளவிற்கு நியாயமான நிலைப்பாடு என்றும் தான் பார்க்கப்படுகின்றது. ஆனால் இந்த அறிக்கையிலே
FBI அறிக்கையிலே சொல்லப்படுகின்ற விடயங்களிலே ஒரு சில மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன்கள் இருக்கின்றன, ஒரு சில விடுபட்ட தகவல்கள் இருக்கின்றன. இப்போ உதாரணத்திற்கு முகமது நௌஃபர் தான் ISIS-னுடைய பிரதி தலைவர், துணைத் தலைவர் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் பல்வேறு கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டிருக்கின்றார், ஆயுத இறக்குமதிகளில் ஈடுபட்டிருக்கின்றார் போன்றும், அதே போன்று ட்ரைனிங் வழங்குவதில் ஈடுபட்டிருக்கின்றார் போன்று பல்வேறு குற்றச்சாட்டுக்களை அவர்கள் முன்வைக்கின்றார்கள். அவ்வாறாக இருந்தால் முகமது நௌஃபர் அவர்கள் இலங்கையில் இருந்து கொண்டுதான் இவ்வளவு விவகாரங்களையும் கையாண்டிருக்கின்றார் என்பதும் அந்த அறிக்கையில் இருக்கின்றது. அவ்வாறாக இருந்தால் முகமது நௌஃபர் அவர்களுடைய தொடர்பில் இருந்த ஏனையவர்கள் யார்? அவருக்கு ஆயுதங்களை கொடுத்தவர்கள் யார்? அவருக்கு பணத்தை கொடுத்தவர்கள் யார்? அவருக்கு பயிற்சி வழங்குகின்ற அந்த நிறுவனங்களை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் யார் என்ற கேள்விகள் எல்லாம் இருக்கின்றன. அவை இங்க இருக்கின்ற ஒரு மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன்களாகத்தான் பார்க்கப்படுகின்றன. அதாவது தவறவிடப்பட்ட தரவுகளாகத்தான் இதுவரை இருக்கின்றது. அதே போன்று இந்த FBI உண்மையில ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அமெரிக்க FBI அறிக்கை என்று தானே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீங்களும் அதான் சொல்றீங்க. அப்ப அது என்ன விஷயம்? இப்ப நீங்க சொல்றீங்க இந்த அறிக்கையில கனதி இல்லை என்று. திரும்ப FBI இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது என்று FBI வெளியிட்ட காரணத்துக்காக ஒரு அறிக்கை கனதியான அறிக்கையாக மாற முடியாதே. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் இருக்கிற ஒரு மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஒரு வழக்கின் அடிப்படையில் இலங்கையில் ஏற்பட்ட ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பில் ஒரு விசாரணை அறிக்கை ஒன்றை கோரி நீதிமன்றத்தின் FBI ஒரு அதிகாரியை நியமிக்கின்றது. அந்த அதிகாரி தன்னுடைய தன்னுடைய அறிவு கட்டிய வகையில் தான் யாரையெல்லாம் தொடர்பு கொண்டு தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியுமோ அத்தகைய தகவல்களை பெற்று அவர் ஒரு சத்திய கடிதாசியை முன்வைத்திருக்கின்றார். அந்த சத்திய கடிதாசியினுடைய அளவோடு பார்க்கப்பட வேண்டுமே தவிர அது ஒரு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பாக பார்க்கப்பட முடியாது, தீர்ப்பாக பார்க்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் FBI அறிக்கை என்ற உடனே இலங்கையில் இருக்கின்ற யூடியூபர்களும் சமூக ஊடகவியலாளர்களும் அதனை அதுதான் அறிக்கை என்ற அடிப்படையில் பேசுவது அவ்வளவு பொருத்தமல்ல. எனவே அதனை நாங்கள் பரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டும், அதில் இருக்கின்ற தகவல்களை பார்க்க வேண்டும், அதனை நாங்கள் சாதாரணமாக கடந்து போகக்கூடாது, அதில் இருக்கின்ற விவகாரங்களை கருத்தில் எடுக்க வேண்டும். ஆனால் இறுதி அறிக்கை என்பது இலங்கையினுடைய பாதுகாப்பு துறையினூடாக அல்லது இலங்கையினுடைய அரசாங்கத்தின் ஊடாக வெளியிடப்பட வேண்டிய ஒரு அறிக்கையாகத்தான் இருக்க முடியும். எனவே இலங்கையினுடைய அரசாங்கம் வெளியிடுகின்ற அந்த அறிக்கையை பலவீனப்படுத்தும் விதமாக வெளிநாட்டிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட ஒரு விசாரணையின் அடிப்படையில் முன்வைக்கப்பட்ட ஒரு சத்திய கடிதாசியை ஒரு துரும்பாக பயன்படுத்துவது இந்த விவகாரத்தை நீர்த்து போகச் செய்கின்ற, இந்த விவகாரத்தில் இருக்கின்ற உண்மைத்தன்மைகளை மக்கள் அறிவதற்கு தடையாக இருக்கின்ற ஒரு அறிக்கையாக இருக்க முடியும் என்பதுதான் என்னுடைய அவதானம். நான் இன்னும் ஒரு சில விடயங்கள் இந்த இடத்திலே சொல்ல வேண்டும். அந்த அறிக்கையிலே MSMA என்று சொல்லுகின்ற ஒரு கோட் வேர்டு இருக்கிறது. MSMA என்று சொல்லுகின்ற ஒரு கோட் வேர்டு இருக்கிறது. அந்த கோட் வேர்டுக்கு உரியவர் இலங்கை ஜமாத் இஸ்லாமியினுடைய உறுப்பினர் என்று சொல்லப்படுகின்றது. அந்த அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உறுப்பினர் சிரியாவுக்கு சென்று அலப்பேயிலே ISIS உறுப்பினர்களை சந்தித்து, அமைப்பினரை சந்தித்து அங்கிருந்து சில ட்ரைனிங் மெட்டீரியல்ஸையும் ட்ரைனிங் மெக்கானிசத்தையும் இலங்கைக்கு பெற்றுக்கொண்டு வந்தார் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு அந்த அறிக்கையில இருக்கின்றது. அவ்வாறாக இருந்தால் இப்போது அந்த MSMA என்று சொல்கின்ற அந்த நபர் எங்கே என்று எங்கேயும் அந்த அறிக்கையில சொல்லப்படவில்லை. இதுகள் தான் அந்த மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் என்று நான் சொல்ல வர விஷயங்கள். அதே போன்று முகமது நௌஃபர் என்பவர் பெருந்தொகையான வெடிபொருட்களை பெற்றுக்கொண்டார். அதிலும் குறிப்பாக வனாத்திவில்லு பிரதேசத்திலிருந்து கடல் மார்க்கமாக பல்வேறு வெடிபொருட்களை, பல்வேறு வெடிமருந்துகளை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லப்படுகின்றது. அதனை இலங்கை ராணுவம் கைது செய்தது என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு இலங்கை ராணுவம் கைது செய்திருந்தால் அந்த வெடிபொருட்கள் எங்கிருந்து வந்தன என்கின்ற விவரத்தை அவர்கள் சொல்லியிருக்கத்தானே வேண்டும். அந்த வெடிபொருட்கள் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டன என்ற விவரம் அங்கு சொல்லப்படவில்லை. அது மாத்திரமன்றி அந்த வெடிபொருட்களை இவர்கள் கைப்பற்றியிருந்தால் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடத்துவதற்கான வெடிபொருட்கள் எங்கிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்டன என்ற இரண்டாவது கேள்வி வருகின்றது. அந்த இரண்டாவது கேள்விக்கு சிலபோது அது முன்னர் கொண்டு வரப்பட்ட வெடிபொருட்களாக இருக்க முடியும் என்று பாதுகாப்பு தரப்பினர் பதில் சொல்வார்களாக இருந்தால்
அப்ப நீங்க இந்த முறை கடத்தி கொண்டு வந்த நேரம் கைது செய்தவர்களை விசாரணை செய்து ஏற்கனவே பெற்றுக்கொண்ட வெடிபொருட்கள் எங்கிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்டன போன்ற தகவல்களை பெற்றிருந்தால் இந்த தாக்குதலை தவிர்த்திருக்க முடியும் தானே? ஏன் அந்த தாக்குதலை தவிர்க்க முடியாமல் போனது? வெடிபொருட்களை ஒருவர் கொண்டு வந்திருக்கின்றார் என்று ஒருவரை நாங்கள் கைது செய்தோம் என்றால் அவர் ஏதோ ஒரு அழிவு நடவடிக்கைக்குத்தானே அந்த வெடிபொருட்களை கொண்டு வந்திருக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த அழிவு நடவடிக்கை என்ன என்று இலங்கை பாதுகாப்புத்துறை ஏன் விசாரணை செய்யவில்லை? இது போன்ற பல்வேறு கேள்விகள் மக்களுக்கு எழ முடியும். அது எழ வேண்டியது நியாயமான ஒரு விடயமும் தான். எனவே இங்கு FBI அறிக்கை என்பது இலங்கையிலே மேற்கொள்ளப்பட்ட ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக ஒரு அமெரிக்காவினுடைய ஒரு சுயாதீனமான அறிக்கையாக நாங்கள் பார்க்கின்றோம். அதில் இருக்கின்ற தகவல்களை நாங்கள் அவதானத்தோடு நோக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆனால் இலங்கையிலிருந்து வெளியிடப்பட போகின்ற இறுதி அறிக்கைக்கு பாதகமான அமைப்பில் இந்த அறிக்கையினுடைய தகவல்கள் பாவிக்கப்படுமாக இருந்தால் அது ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் ஈடுபட்டவர்களை பாதுகாப்பதற்கு மேற்கொள்கின்ற நடவடிக்கையாக இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யாரெல்லாம் FBI இந்த அறிக்கையை தூக்கி பிடிக்கின்றார்களோ, யாரெல்லாம் FBI இந்த அறிக்கை தான் சரியானது என்ற அடிப்படையில் மாத்திரம் கருத்துக்களை முன்வைக்கின்றார்களோ அவர்கள் ஒன்றில் ஈஸ்டர் குண்டு தாக்குதலினுடைய முழுமையான விசாரணைக்கு இடையூறு செய்கின்றார்கள், அல்லது ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் ஈடுபட்ட ஒரு சாராரை பாதுகாப்பதற்கு முனைகின்றார்கள் என்கின்ற 2 தீர்மானங்களுக்கு எங்களால் வர முடியுமாக இருக்கும். ஆனால் பொதுவாக ஊடகங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு கருத்து இருக்கின்றது. இத்தகைய அறிக்கைகள் வருகின்ற பொழுது அவற்றை நிதானமாக சீர்தூக்கி பார்த்து இந்த அறிக்கையில் என்ன இருக்கின்றது என்பதை எடுத்துக்கொண்டு இந்த அறிக்கையில் இல்லாத விடுபட்டு போன இருக்கின்ற விடயங்களையும் நோக்கி ஒரு நீதி பொறுமுறை இலங்கையில் உருவாக வேண்டும், ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு ஒரு முறையான நீதி வேண்டும் என்ற அடிப்படையில் சிந்திப்பதுதான் புத்திசாலித்தனமானது. நவம்பர் மாதம் 12ஆம் தேதி 2020ஆம் ஆண்டில இருந்து வெப்சைட்ல இந்த அறிக்கை இருக்குது. ஆகவே இப்பொழுது திடீரென்று இது முளைத்திருக்கிறது. ஊடகங்கள் இதை பிரபல்யமாக்குகின்றன. ஆகவே இது தவறான தகவல்களை பரப்பக்கூடாது என்பதுதான் எல்லோருடைய விருப்பம். உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும், அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். மிக நன்றி அஸ்மின். இந்த FBI அறிக்கை தொடர்பாக ஒரு விரிவான விளக்கமும் முக்கியமான தகவல்களும், இந்த தகவல்களை தந்தமைக்கு நன்றி. மீண்டும் மற்றொரு நேர்காணலில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். வணக்கம். நன்றி.